வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கிராமத்தில் புது மாப்பிள்ளை மாலையை போட்டிருப்பாங்க. மாலையை போட்டவுடனே அந்த நபருக்கு ஒன்றுமே புரியாது. மாமன்ப்பா காலில் விழுகுப்பா, உடனே தொப்புன்னு விழுவார். மச்சான்ப்பா கையை பிடிச்சிக்கப்பா, இப்படி அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்பார். அந்த நேரத்தில் வந்து எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி புத்தி மடுங்கிடும். அந்த மாலையை கழுத்தில் மாட்டின உடனே என்ன ஆயிரமோ ஏதாயிரமோ, ஏன்னா புதிய விஷயம் இல்லையா, திருமணம் முடியும். அது மாதிரி வந்து தேர்தல் நேரத்தில் வாக்குப்பதிவு நேரத்தில் என்ன செய்யறதுனே தெரியாமல் நிறைய பேர் வந்து முழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது அதையெல்லாம் செஞ்சுருக்காங்க. கட்சி வாரி அதிமுக, தமிழக வாழ்வு உரிமை கட்சி, மற்றபடி ஏகப்பட்ட விஜய் கட்சி, தாவேகா, ஏகப்பட்ட பேர். ஒரு குளறுபடி அப்படிங்கிறது ஒரு கட்சி சம்பந்தப்பட்டதே கிடையாது, எல்லா கட்சியிலையுமே நடந்திருக்கு. அதையெல்லாம் விட ஒரு கேவலமான ஒரு விஷயம்னா திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதி நிற்கிறாரு. அவர் வந்து ஓட்டு போட பூத்துக்குள்ளே வந்துட்டார். வந்த உடனே கரெக்டாக மைய வச்சுட்டாங்க. லெஃப்ட் ஹேண்டில் மைய வச்சோன்னா சார் போய் ஓட்டு போ. ஏன்னா அவர் வந்து ரெண்டு தடவை எம்எல்ஏ வந்தவர், அமைச்சராக இருந்தவர், என்ன ஜெயித்த முகம், விமர்சனத்துக்குரியவர். ஜெயலலிதா அவர் 2 இட்லி சாப்பிட்டா சொன்னார் பார்த்தீங்களா அவர். அப்புறம் ஆகவே மோடியை வந்து 2024 தமிழகத்தின் முதலமைச்சராக நாம் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நபர். ஏன் இப்போ வேட்புமனு தாக்கலே பிரச்சனை, 5 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் உள்பட. திண்டுக்கல் ஐபி செந்தில்குமார் உட்காந்துருக்கிறாரு. இவர் அமுத்தி வச்சு நிற்க வேண்டியதானே. அப்படி உள்ள ஆள் வந்து முதல்ல வந்திருக்கணும். 12:51 தான் நல்ல நேரம், அதுக்குள்ளே நீ விடுங்கன்னு ஒரே அவசரம். அதை போலீஸர் சொல்கிறாங்க, அதிகாரி. ஏன் சார் உங்களுக்கு முன்னால் எத்தனை பேர் இருக்காங்க, சுயேட்சை வேட்பாளர் இருக்கிறார், திமுக ஐபி செந்தில்குமார் இருக்கிறாரு, ஒன்றா தான் நான் விடும். ஆனால் அதெல்லாம் எனக்கு விட முடியாது, நான் தான் முதல்ல போவேன். அங்கேயே தக்கம் தகராறு பிரச்சனைகள். 5 வழக்கு பதிவு, 5 பேர் மேலே அங்கேயே வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. ஆரம்பமே வழக்கு பதிவு. ஆமாம். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நபர்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு போய் என்னத்தை கரெக்டாக போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த வேட்பு இதில் வாக்கு பதிவு செய்கிறதுல அதே சொல்ல மாதிரி இது மை வச்சு உள்ளே போகிறார். உள்ளே போன உடனே அவர் அந்த சிக்னல் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா சிகப்பு லைட்டு, அதை அமுத்திருக்கிறார். எது லைட்டு எங்கே அமுத்தணும், எந்த பொத்தானை அமுத்தணுமா, சிக்னல் லைட்டு அமுத்தணுமா, அதெல்லாம் தெரியல. பொத்தானை அமுத்துனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கீன்னு சவுண்டு வரும். அதில் விவி பேடில் வந்து என்ன சின்னம் அழுத்தினீங்களோ அது தெரியும். அதுதான் உண்மை. அதெல்லாம் தெரியாது போல இருக்கு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு. நேராக போனார், மை வச்சாங்க, கரெக்டாக உள்ளே போனார். அந்த இதை பெட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தியா, அடைச்சி நிற்பாங்க. அதில் போன உடனே சிக்னல் லைட் எரியும் பாரு சிகப்பில், அதை அமுத்திருக்கிறார். அமுத்தி பார்க்குறாரு, சவுண்டும் வரல, ஒன்றும் வரல. அப்புறம் அதிகாரி இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. என்ன சார் என்ன ஆச்சு, என்ன இவ்வளோ நேரம் ஆகி போச்சு, சத்தம் போட்டுருக்குறாங்க. உடனே போனால் என்னங்க அது ஒன்றுமே வரவும் மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது. உங்கள் கூட்டணி தானே, பாஜக கூட்டணி தானே, திமுகவெல்லாம் குறை சொல்ல முடியாது. பாஜக கூட்டணி தேர்தல் ஆணையம் அவங்க கையில் தான் இருக்குது. அப்புறம் அவங்க போட்ட விவி பேடு, அவங்க போட்ட இது வாக்குப்பதிவு இயந்திரம் எப்படி இருக்கும், அவர் மாதிரி தான் இருக்கும். புரியுதா? ஏன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ரெட் லைட்டை போட்டு அமுத்திருக்கிறார். ஒன்றுமே சரியில்லை. உடனே அதிகாரி வந்து சார் அது ரெட் லைட்டுங்க, அது இது சிக்னல் லைட்டுங்க, அது ரெட் லைட்டு சிக்னல் லைட்டுங்க, அதை ஏங்க அமுத்துறீங்க, பக்கத்தில் இருக்கிற பொத்தானை பட்டன் அமுத்துங்க, உள்ள குழி மாதிரி இருக்குது பாருங்க அப்படின்னோடனே அப்புறம் டொயின்னு அமுத்தினாராம். சவுண்டு வந்துதான் பாருங்க. திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ. ஆமாம், இந்நாள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி நின்றுக்கிறார் அதிமுக சார்பாக. ஒரு அமைச்சருக்கு இந்த அளவுக்கு இருக்கிறாரு, எது ரெட் பட்டன் எது பொத்தானே தெரியாமல் இருக்கிறாருன்னா இந்த மாதிரி நபர்கள்லாம் நாளைக்கு வந்து நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னா அப்புறம் எப்படி இருக்கும்? நம்ம தான் மக்களாகி நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஒரு கூத்து. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 52, 53, 54, 55, 56, 59 6 பூத்துகளில் என்ன பண்ணியிருக்காங்க, போட்ட உடனே அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க, திமுக ஏஜென்ட்டு நின்றுக்கிறாரு, அவங்க முன்னால் வச்சு
சீல் அடிச்சு அதில் குறிப்பாக வந்து 55வது பூத் வாக்கு அதிமுக காரங்களுக்கு தெரிஞ்சு போகுது. உடனே திப்பு திப்புன்னு ஏன் எங்களுக்கு தெரியாமல் எப்படி நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லிட்டாங்க, சமாதானம் ஆயிடுச்சு. உடனே இன்னொரு அதிகாரி ஓடி வந்தாராம். அது எப்படிங்க அரசியல் கட்சி மூலமாக முன்னால் வந்து நீங்கள் சீல் அடிக்க முடியும் அப்படின்னு போட்டு அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, ஏன்னா அந்த இதவே இந்த சீலவே உடச்சி உள்ளே எத்தனை ஓட்டுன்னு செக் பண்ணி மீண்டும் சீல் வச்சா அப்படியா. அங்கே உள்ளவங்க சத்தம் போட்டாங்க, எப்படிங்க நீங்கள் சீல் வச்சதை உடைச்சிங்க? விதிமுறையே தெரியாமல் ஏகப்பட்ட வழிகாட்டு முறைகள் தெரியாமல் ஏகப்பட்ட அதிகாரிகளை வந்து தேர்தல் ஆணையம் போட்டிருக்குது அப்படின்னா இதை விட கேவலம் என்ன இருக்குது? இல்லை சீல் வச்சதை உடைக்கலாமா? உடனே அதிமுக திமுக எல்லாம் திப்பு திப்புன்னு வந்து பயங்கரமான சத்தம் போட்டுருக்குறாங்க. நீ அதிகாரியாக இருக்கலாம், அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. சீல் வச்சது எப்படி உடைப்பேன்? நல்லா யோசிக்கணுமா இல்லையா? இதெல்லாம் வந்து முரண்பாடான ஒரு விஷயமா தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழல். வழிகாட்டு முறைகள் நெறிகள் தெரியாத சட்ட திட்டங்கள் தெரியாதவங்களும் அதிகாரியாக போட்டிருக்காங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது? இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு விஷயம் தானே. அதையெல்லாம் ஒரு கூத்து. விழுப்புரத்தில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் டாக்டர் அபிநயா நிற்கிறாங்க விழுப்புரம் தொகுதியில். அவருடைய கணவன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த அம்மா அபிநயா வந்து மனைவி, தன் மனைவிக்கு வந்து ஓட்டு போட்டதை இவர் செல்ஃபோனில் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டார். அது இன்னைக்கு பிரச்சனைக்குரிய விஷயமா போயிட்டுருக்கு. சிறை தண்டனை கன்ஃபார்மாக உண்டு. யோசிக்கணும். நாம் தமிழர் சீமான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, இதெல்லாமல் சொல்லிக் கொடுக்க முடியும் ஒரு தலைவன்? ஏங்க யோசிக்கணும். தாவேகா விஜய் தான் வந்து எல்போர்டு அப்படின்னா சீமான்லாம் வந்து ஊர்ன ஆளாச்சே, இது கூட தெரியாமல் வந்து இருப்பார்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இதெல்லாம் வந்து அந்த இருக்கக்கூடிய நபர்கள் வேண்டுமென்றே செய்வது, உணர்ச்சி வசப்பட்டு செய்வது. கணவர் அப்படிங்கிற முறையில் தன் மனைவிக்கு வந்து ஓட்டு போட்டேன்னு சொல்லி போட்டு காமிக்கிறாராம். அதை ஸ்டேட்டஸை வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறார். போடலாமா? சிறை தண்டனை உள்ள விஷயம். இதை வந்து போலீஸார் வந்து கவனிக்கணும், அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் பண்ணணும். இதெல்லாம் வந்து பரவிக்கிட்டே போச்சு அப்படின்னா அப்புறம் ஆளாளுக்கு போட்டு என்ன பண்ணுவாங்க, டொக்குன்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் ஒரு கூத்து. அதிமுக பேரையூர் சேடப்பட்டி பிச்சைராஜன் அப்படிங்கிறவருடைய மகன் நவீன் வாக்கு அளித்து என்ன பண்ணிட்டாரு, அதையும் அந்த டாக்டர் அபிநயாவுடைய புருஷன் விழுப்புரம் நாம் தமிழர் கட்சி அவருக்கு ஹஸ்பண்டு ஸ்டேட்டஸில் போட்டார் பார்த்தீங்களா, அவரும் இதே மாதிரி ஸ்டேட்டஸில் போட்டார். ஆமாம், அதிமுக பிரமுகர் போடவே கூட சட்டப்படி தண்டனைக்குரிய விஷயம். இதெல்லாம் வந்து எடப்பாடி சொல்லிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் வந்து வேண்டுமென்று செய்யக்கூடிய விஷயமா, இல்லை உணர்ச்சி வசப்பட்டு செய்யணும்? ஆமாம், இவர் ஓட்டு போட்டவுடனே அங்கே இல்லை, ஒரு ஓட்டுக்கு மதிப்பு இருக்குது, தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயம் இருக்குது. இருந்தாலுமே இதை இந்த அளவுக்கு பப்ளிக்காக கொண்டு போய் விடக்கூடாது. தேர்தல் ஆணையம் வந்து அதை ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு இவங்க என்ன அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் விட இந்த தர்மபுரி கும்பலப்பாடி அந்த வாக்கு சாவடியில் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு நிர்வாகி பேர் வந்து சின்னசாமி, வேல்முருகன் கட்சி என்ன பண்ணியிருக்காரு, வரிசையில் நிற்காம வந்தது 5 மணிக்கு, என்ன 1 ஹவர் தான் இருக்குது. திப்புன்னு என்ன பண்ணியிருக்காரு, வரிசையில் கியூ நிற்கலாம தப்பன்னு என்ன பண்ணியிருக்காரு, அவர் பாட்டுக்கு வரிசையில் நிற்காம உள்ளே போயிருக்கிறார். உள்ளே போனவுடனே அங்கே அதிகாரி எழிலரசு அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சார் வரிசையில் தான் நிற்கிறோம், நீங்கள் வந்தது தவறு, யார் மேலே தவறு கிடையாது, போங்க போட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, நான் உடனே ஓட்டு போடுவேன் அப்படி என்ன பண்ணியிருக்கிறார் அந்த நபர், தமிழக வாழ் உரிமை கட்சி அந்த நிர்வாகி சின்னசாமி அந்த மாதிரி சத்தம் போட்டிருக்கான். உடனே என்ன பண்ணியிருக்கான் அந்த ஆள் கோவப்பட்டு அங்கே உள்ள விவி பேடை எடுத்து டம்முன்னு போட்டு உடச்சி நாசம் பண்ணியிருக்கான். இது என்ன ஒரு சைக்காலஜிக்கே தெரியல. இல்லை, வந்தது 5 மணிக்கு, 6 மணி 1 ஹவர் தான் இருக்குது, நின்று கொடுத்தா அவங்க டோக்கன் கொடுத்துருப்பாங்க. சும்மாலாம் சொல்லி 7 மணி, சில இடங்கள்லாம் வந்து 7 மணி 7:30 டோக்கன் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. சில அதிகாரிகள்லாம் வந்து டயத்தெல்லாம் பார்க்கல, நிறைய பூத்தில் பார்த்தோம், அதிகாரி டயத்தை பார்க்கல. மக்கள் நிற்கிறாங்க, சார் கொடுங்க சார், டோக்கனை கொடுத்தவங்க மட்டும்தான், அதுக்கு மேலே யாருக்கும் கிடையாது அப்படின்றாங்க. முடிஞ்சு போச்சு. அதையும் மீறி சில பேர் வந்து சார் கெஞ்சிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. பட் இது வந்து அராஜகம் தானே. விவி பேடை நான் தான் வந்தேன் எனக்கு உடனே ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி இது பண்ணால் அந்த விவி பேட்டை தூக்கி அந்த மிஷினை தூக்கி உடைக்கலாமா? கிறுக்கு பையன். ஒருவேளை தண்ணி அடிச்சிருந்தான்னு தெரியல, தமிழக வாழ் உரிமை கட்சியில் என்னன்னே தெரியல, போட்டு உடைச்சிருக்கான். இன்றைக்கி அந்த நபரை சின்னசாமி அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையில் தள்ளியிருக்கிறாங்க போலீஸார். இதெல்லாம் ஒரு கூத்து. இது அதிகாரிகள் வந்து
முதல்ல சொன்ன பார்த்தீங்களா? ஆமாம், வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாமல். இப்போ இந்த சம்பவம் வந்து அதிமுக நபர்களுக்கே வந்து சில வழிகாட்டு நெறிமுறைகள் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு கூத்து. அதாவது குமணஞ்சாவடி பூந்தமல்லியில் ஆலந்தூர் தொகுதி பதிவான வாக்கு அந்த எந்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எந்திரம் எடுத்து போன உடனே அதில் நின்றுருக்கிறான். குமணஞ்சாவடி பக்கத்தில் ஒரு அதிமுக கும்பல் நின்றுருக்கு. பார்த்த உடனே யோ என்னையா அது கொண்டு போகிறீங்க, வாக்குச்சாவடி சீட்டு மற்ற அந்த எந்திரங்கள்லாம் கொண்டு போகிற ரைட்டு ஓகே, வண்டிக்கு சீல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, வண்டி சீடு இல்லாத வண்டி போஞ்சு போட்டு உடனே என்ன பண்ணியிருக்காங்க, வண்டியை சூழ்ந்துக்கிட்டாங்க. அதிமுக ஃபுல்லாக சூழ்ந்துக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. அப்போ உள்ளவங்க சொல்லியிருக்காங்க அதிகாரி, அப்பா வண்டிக்கு சீல் வைக்க வேண்டிய அவசியம், வண்டிக்கா சீல் வைப்பாங்க? வண்டிக்குள் இருக்கக்கூடிய வாக்கு பெட்டிகளுக்கு போட்ட அந்த இவிஎம் அந்த எலக்ட்ரிக் அந்த ஓட் மிஷினுக்கு தான் சீல் வைப்பாங்க. அதெல்லாம் வைக்கக்கூடிய அந்த வண்டிக்கு சீல் வைப்பாங்க? பைத்தியக்காரனுங்க. எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க குமணஞ்சாவடியில், பூந்தமல்லி கும்பணஞ்சாவடியில். அந்த அதிமுக நிர்வாகிகள் கேட்கவே இல்லை. உடனே போலீஸுக்கு பூந்தமல்லி கம்ப்ளைண்ட் அடிச்சோன்னா பூந்தமல்லி போலீஸ் வந்துருச்சு. அவங்க அடிச்சிட்டாங்க. சார் இந்த மாதிரி வண்டியை விட மாட்டேங்கிறாங்க சார், சீல் இல்லைன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு போட்டு. நாங்கள் எவ்வளவோ சொல்கிறோம், சட்டத்திட்டப்படி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். உடனே வந்தோன்னா போலீஸார் செக் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக செக் பண்ணி, என்னப்பா உள்ள சார் எல்லா பெட்டிக்கும் வாக்கு மிஷினுக்குலாம் சீல் வச்சாச்சு சார், அதை தூக்கி நாங்கள் வண்டியில் ஏற்றிருக்கேன் சார், இந்த வண்டிக்கு சீல் இல்லையான்னு கேட்குறாங்க சார் அப்படின்னாங்க. அப்புறம் அதிமுக காரர்களை பார்த்து போலீஸ் சத்தம் போட்டேன், ஏப்பா அது எப்படிப்பா வண்டி இறக்கி போட்டு வண்டி வாட்டு வீட்டுக்கு போகும், வண்டிக்கு சீல் வச்சு அப்போ வண்டியுமா அந்த இடத்துல நிற்கும், அந்த ரூமில் நிற்கும், என்னப்பா பேசுகிறீங்கன்னு போட்டு கரெக்டாக தான் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்களாம். யோசிக்கிறோம், மிஷினுக்கு தான் சீல் வைக்க முடியுமுங்க, அது வைக்கக்கூடிய வண்டிக்குமா சீல் வைப்பாங்க? ஒன்றுமே புரியுது. மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் தெரியாமல் அவங்களா பிரச்சனை பண்ணி ஒரு பில்டப் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. திண்டுக்கல் சீனிவாசன் பாருங்க, இந்த ரெட்டு பட்டனை அமுத்தின கதை தான். அதிமுகவுக்கு பல பேருக்கு சட்டத்திட்டங்கள் தெரியல. அதே மாதிரி தாவேக்காவிலையும் பல பேர் தாவேக்கால ஏகப்பட்ட பேர் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான், தான் போட்ட ஓட்டை. அங்கே இதை திருப்பூர் குனிச்சி, மற்றபடி ஆம்பூர் கரும்பூர் அப்படிங்கிற தொகுதியில், மற்றபடி திருத்தணியில் கூட 2-3 பேர் வந்து தாவேக்கா சம்மந்தப்பட்டவங்க வந்து அதை எடுத்து வந்து ஸ்டேட்டஸாக போட்டிருக்கான். இதெல்லாம் வந்து உண்மையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம். அப்போ வந்து ஸ்டேட்டஸு மற்ற விதிமுறைகள் மீறலாம் வந்து எந்த கட்சியும் கிடையாது. ஆமாம், எல்லா கட்சிக்காரனும் போடுறான் அப்படிங்கிறது இந்த இது தெரியுது. அப்போ வந்து கட்சி அரசியல் இருக்கிறாங்க, பல பேர் வந்து வேட்பு அந்த வாக்குப்பதிவு நெறிமுறைகள் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு கன்ஃபார்மாக தெரியுது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.